ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் டு ஜிம் ஃபிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம சங்குக்கு சைக்கோ பன்னி பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் பார்ட் யாருன்னா பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் ஸ்டோரி என்னென்று புரியும். அண்ட் ஆல்சோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் எதுனா இருந்தால் ப்ளீஸ் இக்னோர் பண்ணிக்கோங்க. போகலாமா? லாஸ்ட்டாக எதில் முடிச்சிருந்தோன்னா வயன் அப்படியே ஃபெயிண்ட் ஆயிருந்திருப்பா. ஸோ இப்போது வயன் ஃபெயிண்ட் ஆகிட்ட பிறகு சங்குக் அப்படியே எழுந்துட்டு போய் பீர் தான் எடுக்க போயிருப்பான். அவன் பாட்டன் இஷ்டத்துக்கு ரொம்ப நிறையவே குடிச்சிடுறான். ஸோ அப்படியே ஒரு மிட் நைட்டும் இருக்கும். அப்போது வயன் ஸ்லோவாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அப்போ பார்த்தா சங்குக் தான் அப்படியே ஒரு மாதிரி க்ரீப்பியாக வயனோட ஃபேஸை பார்த்து அப்படியே சிரிச்சுனே இருப்பான். அப்போ வயனுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுரும், ஒரு மாதிரி பயந்துருவா. அப்போ வயன் சங்குக் அப்படின்னு சொல்லி அவள் பின்னாடி அப்படியே வந்து கொஞ்சம் தள்ளி போகிறா. சைலண்டாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்பி அந்த ஆல்கஹாலில் குடிக்க ஆரம்பிக்கிறான். அது பார்க்கும்போதும் அந்த ஸ்மெல்லும் ஒயனுக்கு அப்படியே வந்து ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. பிகாஸ் அவளுக்கு ஆல்கஹால் ஸ்மெல் அதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. ஸோ அப்போது அவன் நோஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ரெடியாக அந்த பிளாங்கெட்ஸ் வச்சோம் அவன் ஃபேஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அப்படியே பயந்துட்டே உள்ளே படுத்துட்ருக்கா. அப்போ ஜங்குக் அந்த பிளாங்கெட்டை பிடுங்கி கீழே தூக்கி போட்டுறான். ஸோ வயன் அப்படியே நேக்டாக இருக்கா. ஜங்குக் ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன வீட்டு ரெண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே வயன் மேலே ஹோவர் ஆகிறான். அண்ட் தென் அவன் திருப்பி மேக் அவுட் பண்ணுறதுக்காக அவன் ப்ராசஸ் பண்ணுறான். பட் வயன் பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணுறான். ஜங்குக் என்னை விட்டு ப்ளீஸ், எனக்கு பயமாக இருக்குது, என்னை வீடு ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக் அப்படின்னு பயங்கரமாக அவள் கெஞ்சிட்ருக்கா. பட் ஆனால் ஜங்குக் விடுற மாதிரி தெரில. அப்போது ஒயின் இன்னுமே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணும்போது ஜங்குக் டென்ஷன் ஆகி ஒயினை அப்படியே ஹார்ஷாக ஸ்லாப் பண்ணிடுறான். இப்போது அமைதியாக இல்லை, சொல்லிவிடும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு அவன் வேலையை பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஒயனுக்கு திருப்பி ரொம்பவே பெயினாகவே இருக்குது. ஸோ அவனும் கொஞ்ச நேரம் தான் அப்படி பண்ணியிருந்திருப்பான். அண்ட் தென் அப்படியே அவனும் பக்கத்துலேயே படுத்து தூங்கிடுவான். அப்போது வயன் சங்குக்கை ஒரு மாதிரி பார்க்குறா. அவளால் ஏற்றுக்கவே முடியல சங்குக் எப்படி வந்து அவகிட்ட பிஹேவ் பண்ணான்றது. ஸோ அப்படியே ரொம்ப நேரமாக அழுதுகிட்டே இருக்கா. சங்குக் பார்த்துட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு தூங்கினனால அவனுக்கு எந்த சவுண்டுமே கேட்கல. ஸோ அவன் பாட்டுன்னு தூங்கிட்டான். இப்படியே வயனும் அழுது அவளும் தூங்கிட்டா. ஸோ இப்படியே மார்னிங் ஆகுது. அப்போது வயன் அவள் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே சங்குக் இல்லை. அந்த ரூமே அப்படியே எம்டியாக தான் இருக்குது. பட் வயனுக்கு அவள் பாடி பெயின் சுத்தமாக தாங்கவே முடியல. அவனால் எழுந்து கூட உட்கார முடியல. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்போது அவள் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது டோர் வந்து ஓப்பன் ஆகுது. அப்போ ஜங்குக் தான் அங்கே வரான். ஸோ அவன் ரூம்குள்ளே என்டர் ஆகும்போதே வயன் அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு பிளாங்கெட் எடுத்து அவளை கவர் பண்ணிவிட்டு அப்படியே எழுந்து பெட்லேருந்து நிற்க ட்ரை பண்ணுறா. அப்போ அவள் தரையில் கால் வைக்கும் போதே அவளுக்கு அப்படியே செம்ம பெயினாக இருக்குது. ஸோ அப்போ அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு எழுந்துக்கிறா. அதை ஜங்குக் பார்த்துட்டு பக்கத்தில் வந்து ஹெல்ப் பண்ணலான்னு வரான். அப்போது வயன் இன்னுமே வந்து பயந்துட்டு அப்படியே பின்னாடி போகும்போது கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடுது அவளுக்கு. அப்போ ஜங்குக் வயனை ஹோல்ட் பண்ணியிருப்பான். ஆனால் வயன் பயங்கரமாக பயப்படுவா. இரு, நீ ஓகே தானே அப்படின்னு அவன் பேசும்போது வயனுக்கு பயங்கர கன்ஃபியூஷன். ஏன்னா நைட்டு பிஹேவ் பண்ணவனை விட காலையில் வந்து ஜங்குக்கை பார்க்குறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்படியே அவளுக்கு வந்து ஒன்றுமே சொல்ல வரல. பட் ஆனால் அப்படியே அழ ஸ்டார்ட் பண்ணுறான். வயன் என்னாச்சு அப்படின்னு ஜங்குக் கேட்டான். ஸோ அப்படியே கேட்டு வயனோட பாடி ஃபுல்லாகவே அப்படியே பார்க்குறான். அப்படியே பார்த்தா வயனோட பாடி ஃபுல்லாக வந்து காயமாக இருக்குது. ஸோ ஜங்குக்கும் எதுவுமே பேசலை. அப்படியே அவன் தள்ளி வந்துடுறான். வயன் அப்படியே பெட்டில் உட்கார வச்சுட்டு அவன் அப்படியே நவுந்து போய் நிற்கிறான். ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, போயிட்டு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கு மெடிசன் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கார்க்கியை எடுத்துகிட்டு அவன் போயிடுறான். அப்போது வயனுக்கு பயங்கர கன்ஃபியூஷன், என்ன தான் நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அப்படியே அவள் கஷ்டப்பட்டு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி வாஷ்ரூமுக்கு போயிட்டு அப்படியே குளிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே குளித்து முடிச்சுட்டு அவளும் ஜங்குக்கோட ஒரு ஷர்ட் தான் இருக்கும், அவன் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்துருப்பான், அதை மட்டும் போட்டுட்டு அவள் ஹால் ரூமில் வந்து உட்காடுறான். அப்போ உட்காந்து யோசிக்கிறான். ஜங்குக், நீ எவ்வளோ நல்ல சொல், அன்றைக்கி என்கிட்ட நீ எப்படி பிஹேவ் பண்ணிக்கிட்ட,
நேற்று நீ என்ன பண்ண? எனக்குன்னு யாருமே இல்லை. உன்கிட்ட தான் அந்த சேஃப் நான் அன்றைக்கி உணர்ந்தேன். இப்போ உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. எனக்கு பயமாக இருக்குது. நீ என்னை யூஸ் பண்ண நைட்டு எனக்கு தெரியும். இப்போ காலையில் மொத்தமாக ட்ராமா பண்ணுறல. தெரியாமல் உன்னை நம்பிட்டேன். எனக்குன்னு நீ இருப்பேன்னு நினச்சி உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணா நீ என்னை எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டல. நான் போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு தானே நீ இப்படி பண்ணுற. எனக்கு ஒன்று பிடிக்கல ஜங்கு. நான் உன்னை வெறுத்துட்டு உன்னை விட்டு இருக்க முடியாது அப்படின்னு அவள் பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு நேராக கிச்சன் ரூமுக்கு தான் போகிறா. அங்கே போய் ஒரு ஷார்ப்பான நைஃப் தான் எடுக்கிறா. அவள் கரெக்டாக அந்த நைஃப் எடுத்து அவளோட வெயினுக்கு ஸ்ட்ரைட்டாக அப்படியே மேலே வைக்கிறா. கரெக்டாக அவள் கட் பண்ண போகும்போது ஒரு ஸ்ட்ராங் புஷ் அப்படியே அந்த கத்தி மாறி அவளோட வெயினை தாண்டி ஸ்கின்ல மட்டுமே கட் பண்ணிடுது. அப்போ வயன் அப்படி திரும்பி பார்த்தா அங்கே ஜங்குக் தான். அப்படியே அந்த கத்தியை வாங்கி தூக்கி போட்டுட்டு அவன் வயனை அப்படியே ஹார்ஷாக அரைஞ்சிடுறான். ஏய், அறிவு இருக்காடி உனக்கு? என்னடி பண்ணுற அப்படின்னு அவன் அப்படியே வயனோட ஐஸ் பார்த்து கேட்குறான். வயனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, பயமாக ஷாக்காக. அப்போது வயன் எதுவுமே சொல்லாமல் நின்றுட்டுருக்கா. அதை பார்த்து ஜங்குக்கு இன்னுமே டென்ஷன் ஆகுது. அவன் ஒன்றுமே சொல்ல, ஜஸ்ட் வயன் அப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு அவன் பெட்ரூமுக்கு தான் கூப்பிட்டு போகிறான். இப்போ என்னடி உனக்கு பிரச்சனை? ஆமாம், நைட்டு அப்படி இப்படின்னு இருந்துச்சு தான், அதுக்குன்னு எப்படி தான் பண்ணுவியா? ஜங்குக், நீ நீ இப்படி பண்ணியிருந்தது எனக்கு பிரச்சனை இல்லை ஜங்குக். ஆனால் நீ என்னை லவ் பண்ணாமல் இப்படி பண்ணிட்டல்ல அப்படின்னு சொல்லி வயன் பயங்கரமாக அப்படியே அழுவுறா. அது ஜேகேக்கும் வந்து ஃபீல் ஆகுது. நான் அவனை சுத்தமாக வெறுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி வயன் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்குறா. அப்போ ஜங்குக் யோசிக்கவே இல்லை, டக்குன்னு வயனோட லிப்ஸை கேப்சர் பண்ணிக்கிறான். வயன் அவள் பாடியில் ரியாக்ஷனே இல்லாத மாதிரி அப்படியே தான் உட்காந்துட்ருக்கா. அப்போ ஜங்குக் அவளை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அண்ட் தென் வயன், சாரிடி, நான் உங்ககிட்ட அப்படி ஹார்ஷாக இருந்துருக்கூடாது தான், நான் தான் தப்பு பண்ணிட்டேன்டி, சாரி. என்ன ஜங்குக் சாரி நீயே சொல்கிறேன்? ஏய், நீ ஒன்றும் பெரிய யோகேஸ்தி மாதிரி பேசாத. நேற்று நான் உன்னை தூக்கிட்டு போகும்போது நீயே சொல்லியிருக்கலாம்ல இதெல்லாம் வேணான்னு. இன்னும் ஜங்குக் ஸ்லோவாக பண்ணு, ஃபாஸ்ட்டாக பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்த. எல்லாத்துக்குமே ஒன்று நான் பொறுப்பாக முடியாது ஜங்குக். எனக்கு ஃபஸ்ட்டு அது பிரச்சனையே இல்லை ஜங்குக். நீ நான் லவ் பண்ணாமல் பண்ணதான் பிரச்சனை. யாரே சொன்னா நான் உன்னை லவ் பண்ணலன்னு? அப்போ வயன் ஜங்குக்கை ரொம்பவே ஷாக்காக பார்க்குறா. நீ என்ன லவ் பண்ணியா? பொய் சொல்லாத ஜங்குக், இப்படிலாம் நடந்துருச்சுன்ற காரணத்துக்கெல்லாம் இப்படி பொய் சொல்லாத. அப்போ ஜங்குக் ஒன்றுமே பேசல, ஜஸ்ட் வயனோட ஹேண்டை பிடிச்சி அவனோட கபோர்ட் கிட்ட தான் கூப்பிட்டு போகிறான். அங்கே பார்த்தா வயனோட ஃபோட்டோஸ் அப்படியே அவன் ஆல்பமாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கான். அந்த இடத்துல வயனோட ஒரு குட்டி செயின் ஒன்று இருக்குது. அதை வயன் தான் ஒரு வாட்டி தொலைச்சிட்டு இருந்திருப்பா அவள் காலேஜில். அதை காணும் தேடியிருப்பா. அது அவளோட ரொம்பவே இம்பார்ட்டண்டான சென்டிமெண்டல் செயின். ஸோ அதை ஜங்குக் அதை பத்திரமா எடுத்து வச்சுருக்கும் போது, இது எப்படி உனக்கு கிடச்சிது? என்கிட்ட கொடுக்கலான்னு தான் தோணுச்சு, ஆனால் கொடுக்கணுன்னு தோணலை. நான் உன்னை லவ் பண்ணேன். நான் சீனியர், நீ ஜூனியர். ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது ஃபஸ்ட்டுலேயே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நீ 4th இயர் வரைக்கும் வந்து நிற்கிற, அண்டு நான் செகண்ட் இயரில் நிற்கிறேன். என்னது செகண்ட் இயரா? ஆமாம், மாஸ்டர்ஸ் டிகிரி அப்படின்னு சொல்கிறான். அப்போது இதெல்லாம் வயனுக்கு எதுவுமே புரியல. உனக்கு என்ன அப்போலேருந்தே எப்போ தெரியுமா ஜாங்? தெரியுமே. அப்படியே அத்தனை வருஷமும் என்கிட்ட நீ பேசவே இல்லை? அதெல்லாம் தப்புன்னு தோணலை, ஆனால் எப்பவுமே பார்ப்பேன். சரி, ஓகே, நீ என்ன லவ் பண்ண, ஓகே விட்டுறேன். பட் நீ எதுக்கு நம்ம காலேஜில் இருக்கிற 2 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 4 ஸ்டாஃபை நீ கொலை பண்ண?
ம் அப்படின்னு வயன் ஒரு மாதிரி கொஷினோட கேட்குறா பயந்துட்டே. அப்போ ஜங்குக் சொன்னான், ஏன் உனக்கு தெரியாதா? இல்லை அது சரி ஓகே ஞாபகப்படுத்துகிறேன், ஞாபகம் பாரு. என்ன? அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ் அன்றைக்கி நீ பஸ் ஸ்டாப்பில் இருக்கும்போது என்ன என்ன பேடாக பார்த்தாங்க? அதான் பண்ணேன். அதுக்கு கொலை பண்ணுவியா ஜங்கு? பண்ணுவேன், என் பொண்ணாட்டி எவனா பார்த்தானா பண்ணுவேன். ஜங்கு சரி, அப்போது அந்த 4 ஸ்டாஃப் என்ன பண்ணாங்க? அவங்க என்கிட்ட எந்த மாதிரியும் பிஹேவ் பண்ணலையே. பண்ணலை, பண்ணியிருப்பாங்க. என்ன சொல்கிற? ஆமாண்டி, பண்ணியிருப்பாங்க. உன்னை ஸ்கெட்சு போட்டாங்க, நான் அவங்களுக்கு ஸ்கெட்சு போட்டேன். புரிகிற மாதிரி சொல்லு ஜங்குக். அவங்க ரூம் போட்டு இந்த பொண்ணை கொஞ்சம் இழுத்துட்டு வந்து விடுங்கன்ற மாதிரி ஸ்கெட்சு போட்டாங்க. அப்போது இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அவன் ஸ்கெட்சு போட்டு கொடுத்தது என்கிட்ட தானே, அதனால் நான் போட்டேன். அப்படியா? ஏன்னா நீ என்னோடது, யாரும் எடுத்துக்கூடாது. நான் உன்னை என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் உங்ககிட்ட பெர்மிஷன்லாம் கேட்க முடியாது. ஏன்னா உன் வாயில் நீயே சொல்லிட்ட ஐ லவ் யூ ஜங்குக்கா அப்படின்னு. சரி ஓகே, நான் சொன்னேன் ஓகே. ஆனால் நான் உன்னை அன்றைக்கி காலேஜில் வந்து உன்னை கூப்பிட்டு நீ சைக்கோ பண்ணி தானே நான் கேட்டேன்ல ஜங்குக். அப்போயே நீ வந்து யார் இது அப்படின்ற மாதிரி நீ கேட்ட. ஐ ஜஸ்ட் ப்ரிட்டண்டட் லைக் ஐ டோன்ட் நோ எனிதிங். அப்புறம் நான் தான் அந்த கொலை பண்ண, நீயே போட்டு கொடுத்துட்டேன், என்ன பண்ணுறது? நான் ஏன் போட்டு கொடுக்கணும்? அதெல்லாம் இல்லை. அப்படி தோணுனால தான் ஆமாம் நான் தான் அது அப்படின்னு நான் சொன்னேன். ஓ சரி ஜங்குக், ஆனால் நீ ஏன் என்கிட்ட அப்படி நைட்டு நடந்துக்கிட்ட? தெரில, தோணுச்சு, பண்ணிட்டேன். உனக்கு நான் பார்த்தா எப்படி தெரியுறேன் ஜங்குக்? சொல்லவா? அப்படின்னு ஜங்குக் அவளோட ஐஸை பார்த்து அப்படியே அவனோட லோவர் லிப்பை அப்படியே பைட் பண்ணிட்டு கிட்ட வரான். நீ நீ தள்ள, எனக்கு ஒன்று பார்த்தா ரொம்பவே பயமாக இருக்குது ஜங்குக். எப்படி தெரியுமா நீ நடந்துக்கிட்ட? அப்படியா? ஃபஸ்ட் ஹாஃப்லையா இல்லை செகண்ட் ஹாஃப்லையா? அதாண்டி ஃபஸ்ட்டு ரவுண்ட் அப்போ அப்படி பார்த்தியா இல்லை செகண்ட் ரவுண்டை பார்த்தியான்னு கேட்டேன். செகண்ட் ரவுண்டை பற்றி பேசாத, கொடுமையாக இருந்தது. எல்லாத்தையும் கூட மன்னிச்சு விட்ருவேன். ஆனால் அந்த கொப்பு இருக்கே, சரி என்னம்மா ஸ்மெல் தெரியுமா அந்த ஆல்கஹால்? சி ஏய், ஆல்கஹால் பற்றி எதுவும் பேசாத, வாயை மூடு. அது இல்லாமல் நான் இல்லை. ஓ அப்படியா? அப்போது நீங்களே அந்த ஆல்கஹாலை வச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கோங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பையன் சங்குக்க புஷ் பண்ணிட்டு அவள் நடந்து போகிறா. எங்கடி போகிற? எங்கேயோ போகிறேன் போ அப்படின்னு வயன் சொல்லிட்டு அவள் ஹால் ரூமில் தான் போய் உட்காடுறா. அப்போது கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா ஜங்குக் அப்படியே வந்து ஒயன் உட்காந்துருக்க சோஃபாவில் அப்படியே ஒயனோட கால் பக்கத்துலேயே வந்து உட்காந்துக்கிறான். என்ன ஜங்குக், என்னாச்சு? சாரிடி அப்படின்னு சொல்லி ஒயனோட லெக்ஸை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணுறான். என்னாச்சு ஜங்குக் அப்படின்ட்டு ஒயன் கேட்டுட்டு ஜங்குக்கோட ஹேரை அப்படி தடவுறா. அப்போ ஜங்குக் எதுவுமே பேசல, ஒரு மாதிரி அமைதியாகவே உட்காந்துட்ருக்கான். ஜங்குக் என்னாச்சு, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஜங்குக் பக்கத்துலேயே அப்படியே தரையில் உட்காந்துக்கிறா. அப்போது ஜங்குக் ஒரு மாதிரி டேரி ஐஸோட ஒயனை பார்க்குறான். உனக்கு பெயினாக இருந்துடும் இல்லடி? ஆமாம் பெயினாக தான் இருந்தது. ஆனால் நீ அழாத ஜங்குக், ஏன் அழுகுற? இப்போ ஆமாண்டி. என்ன ஜங்குக்? அதெல்லாம் இல்லை, இங்கே பாரு, எனக்கு அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீ நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டல்ல, அதுக்கடுத்து எனக்கு ஒன்றுமே இல்லை. இங்கே பாருடா அப்படின்னு சொல்லி வயன் ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படியே கட் பண்ணி கிட்ட எடுக்கிறா. இங்கே பாரு ஜங்குக், உனக்கு ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா நான் உன்னோட லவ், நீ என்னோட லவ். அதனால் நான் அதில் எதுவுமே சொல்ல மாட்டேன்.
இருந்தாலும் உனக்கு பெயினாக இருந்திருக்கும்லடி அப்படின்னு சொல்லி அவன் அழுகுறான். ஏய் ஜங்குக், என்ன நீ? அப்படிலாம் இல்லை. முதல்ல எழுந்துற, இங்கே பாரு. அப்போது ஜங்குக் அப்படியே ஒயனை வந்து ஹக் பண்ணிக்கிறான். அப்போது ஒயன் ஜங்குக்கோட பேக்கை அப்படியே ரப் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் ஜங்குக் அந்த சைடு அப்படியே வந்து ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணுறான். ஸோ இப்படியே வந்து டைம் போயிருக்கும். அண்ட் தென் 2 பேருமே ஹால் ரூமில் இருக்கிற அந்த கவுச்லேயே வந்து தூங்கியிருப்பாங்க. ஸோ அப்போ கொஞ்ச நேரம் கழித்து ஜங்குக்கு தான் ஒரு கால் வருது. ஸோ அவன் அப்படியே பால்கனியில் போய் பேசிகிட்டு இருப்பான். டேய் தூக்கியாச்சடா, எப்போடா கூப்பிட்டு வருவேன்? டேய் அது வரோம், அவனை நல்ல பட்னி போட்டு சாவடிங்க, ஒரு வாரம் வச்சு செய்யுங்கடா, பச்சை தண்ணி கூட அவனுக்கு இறங்கக்கூடாது பார்த்துக்கோ அப்படின்னு ஜங்குக் அந்த சைடில் இருக்க பர்சன் கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். டேய் செத்துற போகிறான்டா, நீ கொஞ்சம் சீக்கிரமாக வாயேன், அட்லீஸ்ட் 3 days ஆச்சும் வச்சு செய்யுங்கடா, சும்மா விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த காலை வந்து கட் பண்ணிடுறான். அப்போ திரும்பி பார்த்தா ஒயன் அப்படி ஜங்குக்கை நோக்கி வருவா. அப்போ ஜங்குக் திரும்பி பார்ப்பான். ஸோ அப்போ ஒயன் ஜங்குக்கை அப்படி டைட்டாக ஹக் பண்ணிப்பா. எப்போ எழுந்த? நீ ஏண்டி எழுந்த? டயர்டாக இருப்பல, போய் படுப்போ, நீயும் வா, வா போகலாம். ஜங்குக், உனக்கு ஒன்று தெரியுமா? என்ன தெரியுமா? அது நீ ஒரு சரியான பயந்தாங்கொல்லி, ஏன் மூஞ்சிக்கே பயப்படுற, நீ ஏன் எப்படிடா சைக்கோ பண்ணியாக இருக்க அப்படின்னு ஒயன் கேட்டு அப்படியே சிரிக்கிறா. இது பயந்தாங்கொல்லியா? யார் பயந்தாங்கொல்லி? ஆமாம், நானும் ஒரு ஆள்னு என்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணாமல் எத்தனை நாள் நீ பயந்துட்டு இருந்த தெரியுமா? பயந்தாங்கொல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் அப்படியே ரூம்குள்ளே ஓடுறா. அப்போ ஜங்குக்கும் அப்படி சேஸ் பண்ணிட்டே வரான். ஸோ 2 பேரும் அப்படி ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் ஒயனை ஜங்குக் கேட்ச் பண்ணிடுறான். யாரை பார்த்து பயந்தாங்கொல்லின்றா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஒயனோட நெக்கை அப்படியே பைட் பண்ணுறான். வலிக்குது ஜங்குக் வலிக்குது, சொல்லுவேன் நீ? சொல்ல மாட்டேன். அது இருந்தாலும் நான் நீ ரொம்ப அழகன்னு சொல்ல வந்தேன். தெரியும். இப்போ இதுக்கெலாம் இவ்வளோ தான் ரியாக்ஷனா? வெக்கப்பட மாட்டேன்? வெக்கலாம் பாட தெரியாதுமா. பேந்தாங்கொல்லி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அப்படியே ஒயன் வந்து ஓட ஆரம்பிக்கிறா. ஸோ ஜங்குக்கும் இந்த வாட்டி பயங்கரமாக கேட்ச் பண்ணிட்டு செம்மையாக கிஸ் பண்ணுறான். ஜங்குக் வீடு ஓவராக பேசுகிற, என்னாடி சும்மா பயந்தாங்கொல்லின்ற? நான் எப்போயோ சொல்லியிருப்பேன், ஆனால் சொல்லியிருந்தா நீ தான் இருந்திருக்க மாட்டேன். அப்படியா? ஆமாம். ஸோ இப்படி டேஸஸ் பாஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போது ஒன் டே ஜங்குக் ஒயனை ஹக் பண்ணிகிட்ருக்கான். என்ன ஜங்குக், ஏண்டி வெளில போகலாமா? வெளியே வா. என்ன திடீர்னு? வாயன் போகலாம். சரி, ஃபஸ்ட்டு நீ போய் கிளம்பு, நான் அதுக்குள்ளே வரேன். எனக்கு கொஞ்சம் ரைட்டிங் ஒர்க் இருக்குது, நான் முடிக்க போகிறேன், நீ போய் கிளம்பி வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் அந்த ரைட்டிங் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜங்குக்கும் அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து நிற்பான். அவன் பார்த்தா பிளாக் ஷர்ட், பிளாக் பேண்ட் அண்ட் பெல்ட் அந்த மாதிரி டக்கின் பண்ணி ரொம்பவே ஃபார்மலாக ரொம்ப டீசெண்டாகவே வெளில வந்து நிற்பான். ஸோ ஒயனுக்கு அப்போது ஒரு மாதிரி ஷாக்காக இருக்கும். ஜங்குக்கா, நீ எங்கே கூப்பிட்டு போகிற? பார்த்தா தெரில. டேட்டுக்கா? ஆமாண்டி. எங்கே போகிறோம்? ஃபஸ்ட்டு போய் கிளம்பிட்டு வா, அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயனை அவன் அமுச்சு வச்சுருப்பான். பட் ஜங்குக் அப்படியே ஒயனை கூப்பிட்டு, ஒயன் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோண்ணா அப்படின்னு சொல்லி அந்த பேக் அப்படியே நீட்டுவான். அதையும் வாங்கிட்டு அவள் போவா. அப்போ உள்ளே போய் சீக்கிரமாகவே அப்படியே கதவு திறந்து, ஜங்குக் இங்கே வாயன். நடி இங்கே பாரு, இந்த ட்ரெஸ் ரொம்ப ரிவீலிங்காக இருக்குது, எனக்கு இது போட விருப்பமே இல்லை. ஏய் இதெல்லாம் ஒரு ரீசனாடி, போட்டு வா போகலாம். இல்லை ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஹெசிடேட் பண்ணுறா. ஏய் என்ன பிரச்சனை இந்த ட்ரெஸ்ஸில்? இல்லை எனக்கு
என் ஸ்கின், என் பாடி அது எல்லாமே உன் ஐஸ்க்கு சொந்தமானது. நான் அதை ஊரே பார்க்கணுன்னு நினைக்கல. அதனால தான் சொல்கிறேன், எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கடுத்து ஜங்குக் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அவனும் ஒன்றுமே பேசலை. அவனும் டீசெண்டாக வேறு ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுத்துருவான். பட் ஆனால் அது நீஸ் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ வயனும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளில வந்தா ஜங்குக் பால்கனிலேருந்து பேசின்னு இருப்பான். சரி எனக்கு என்ன வேலையோ அப்படின்னு சொல்லிட்டு வயன் அப்படியே சோஃபாவில் உட்காந்து அவளோட ஃபோனை அப்படி ஸ்க்ரால் பண்ண ஆரம்பிப்பா. அதில் பார்த்தா ஒரு நியூஸ், ஜங்குக் இன்னும் 2 கொலை பண்ணியிருக்கானாமா. அதை பார்த்ததும் வயனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அப்போ ஜங்குக் அந்த கால் பேசிட்டு வந்து நிற்பான். அப்போது வயன் ஒரு ஃபேஸே வேறு மாதிரி இருக்கிறத நோட் பண்ணிட்டு, வயன் என்னாச்சு போலாமா, ஏன் அப்படி இருக்க அப்படின்னு ஜங்குக் வயன் கிட்ட வருவா. அப்போ பார்த்தா வயன் அந்த ஃபோனை வந்து ஜங்குக் கிட்ட காமிச்சு, ஜங்குக் இது என்ன 2 பேரும் நீ கொலை பண்ணியிருக்க, யார் இவங்கள நான் இது வரைக்கும் பார்த்தது கூட கிடையாது. வயன் நான் உனக்காக மட்டும் கொலை பண்ண மாட்டேன், எனக்கு மணிக்காகவும் நான் கொலை பண்ணுவேன்டி. என்ன ஜங்குக் சொல்கிற? ஆமாம். இல்லை ஜங்குக், என்னடா என்ன பேசுகிற நீ? ஆமாண்டி, அது ஃபஸ்ட்டு உனக்காக கொலை பண்ணனா அது வந்து எவனும் பார்த்துட்ருக்கான். அந்த கேமரா வச்சு ரெக்கார்டும் பண்ணி வச்சிட்டான். அப்புறம் பார்த்தா நீ இனிமேல் நான் சொல்கிறவங்களை கொலை பண்ணனா உனக்கு மணி தருவேன், ஆனால் நீ பண்ணலனா இந்த ஃபோட்டோவை நான் லீக் பண்ணிவிடுவேன் அண்ட் வீடியோஸும் கூட. எப்படி வசதி அப்படின்னு கேட்டு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கடா. சும்மா இருப்பேனா நான்? என்ன பண்ண? டீலுக்கு ஒத்துக்கினேன். ஏய் என்ன ஜங்குக்? ஆமாண்டி, பணம் தரேன்னு நாங்கள், எனக்கும் தேவை, ஓகேன்னு ஓகே பண்ணிட்டேன். அதுக்குன்னு ஏன் ஜங்குக்? இனிமேல் கொலை பண்ணாத ஜங்குக், எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஜங்குக். அதை பண்ணுறதுல என்னடா இப்போது? அதான் சொன்னனே மணி வருதுன்னு. வேண்டாம் ப்ளீஸ், வேணாம் ஜங்குக், எனக்கு பயமாக இருக்குது. அப்போ ஜங்குக் கொஞ்ச நேரம் சைலண்ட் ஆகிட்டு, சரி பண்ண மாட்டேன், ப்ராமிஸ் பண்ணு, ப்ராமிஸ் வா, ஏன் மேலே பண்ணு. ஏய் எந்த வாடி. நான் இங்கே வரமாட்டேன். இங்கே பாரு வயன், நல்ல மூடில் இருக்கேன், நான் வந்து மனசாட்சி தொட்டு ப்ராமிஸ் பண்ணுறேன், சரியா? கண்டிப்பாக பண்ணுவியா? சத்தியமாக பண்ணுவேன், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசல் வரைக்கும் வந்துடுறாங்க 2 பேரும். அப்போ ஜங்குக் டோர் க்ளோஸ் பண்ணுற மாதிரி நின்றுட்டு, நீ போய் காரில் ஏறு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அங்கேயே நின்றுட்டுருக்கான். ஸோ வயன் காரில் ஏறி உட்காந்த உடனே அந்த காருக்குள்ளே அப்படியே ஸ்மோக்காக இருக்குது. அப்படியே ஸ்மோக் வர ஸ்டார்ட் ஆகுது ஃபுல்லாக. அப்புறம் ஜங்குக் அந்த கார்கிட்ட போயிட்டு அவனோட ஹேண்ட்கர்ச்சிஃபால் அவன் நோஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு ஃபுல்லாத்தையும் திறந்து விட்டுறான். விண்டோஸ் டோர்ஸ் எல்லாமே திறந்து விட்டுறான். ஓகே சக்ஸஸ் அப்படின்னு அந்த ஸ்மோக் எல்லாத்தையும் வெளியே போக வச்சுட்டு அண்ட் தென் காரை எல்லாத்தையும் வந்து லாக் பண்ணிவிட்டு அவன் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி அவன் ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் போயிருக்கும். அப்போது அவன் போக வேண்டிய பிளேஸ்க்கும் வந்துடுவான். ஸோ அப்படியே வயனை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு ஒரு குடோன் மாதிரி தான் இருக்குது, அதுக்குள்ளே தூக்கிட்டு போகிறான். அப்போ பார்த்தா அங்கேருந்து ஒரு பர்சன் வரான். ஏய் என்னடா இப்படி மூடி வச்சு கூப்பிட்டு வந்துக்கிற? நான் என்ன சொன்னேன்? அவனுக்கு அந்த பொண்ணு ரிவீலிங்காக இருந்தால் தானே அவனுக்கு கொஞ்சமாவது ரியாக்ட் ஆகும், அப்போ தானே அவன் கதறுவான். நடா பண்ணி வச்சுக்கிற? டேய் அவள் போட மாட்டேன்ட்டாடா. ஐயோ நான் சொல்ல, போடா உள்ளே தான் இருக்கான், இது இப்படி உட்காருவே. அப்போது ஜங்குக் அப்படியே உள்ளே போயிடுறான். அங்கே உங்கள் பக்கத்துலேயே அந்த பர்சன் வந்து அப்படி நின்றுட்டுருப்பான். அப்போது உள்ளேருந்து ஜங்குக், டேய் ஜிம்னா இங்கே வாடா அப்படின்னு கூப்பிடும்போது
ஜிமினும் உங்கள் பக்கத்தில் இருந்து அப்படியே உள்ளே போயிடுவான். ஏண்டா பட்னி போட்டு சாவடிங்கன்னா என்ன தாளாட்டு பட்டி தூங்க வச்சுக்கிறீங்களா ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே பார்த்து முறைக்கிறான் எல்லாரையும். ஏவத்தான் மயங்கிட்டான்டா அப்படின்னு ஜிமின் சொல்லும் போது, மயங்கிட்டானா சரி இரு நான் போய் அந்த பொண்ணை தூக்கிட்டு வரேன், அவனை எழுப்பிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் ஜிமினும் வெளில வராங்க. அப்போ பார்த்தா வயனுக்கு கொஞ்சம் விழிப்பு வந்துருச்சு போல். அவள் எழுந்து நிற்பா. அப்போ பார்த்தா ஜங்கு நம்ம எங்கே இருக்கோம், ஏன் இந்த இடம் இப்படி இருக்குது? ஒன்றும் இல்லைம்மா, நம்மளை கடத்திட்டு வந்துட்டானுங்க. என்னது? ஆமாண்டி. என்ன ஜங்கு, எனக்கு பயமாக இருக்குது, இங்கே வா என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி வயன் ஜங்குக்கு அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்கிறா. அப்போது அந்த சேர்லேருந்து அவ்வளோ எழுந்துக்கிறா. இது நீங்கள் அப்படின்னு வயன் ஜிமினை பார்த்து பேச ஆரம்பிக்கிறா. நீங்கள் தானே அந்த வாஷ்ரூம் கிளீனரு, எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி வயன் ஜிமினை பார்த்து கேட்கும்போது அவன் அப்படி சிரிக்கிறான். எதுக்கு இவர் இப்படி சிரிக்கிறாரு ஜங்குக்? இல்லை அவன் கொஞ்சம் இரு இரு முதல்ல இவன் யார், இவருக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம்? ஜங்கு சொல்லு, என்ன ஆச்சு? ஐயோ ஒன்றும் இல்லைம்மா, நான் சொன்னேன்ல ஒருத்தன் கேமராவை வச்சு என்னை பிளாக்மெயில் பண்ணி கொலைலாம் பண்ண சொல்லுவானே அவன்தான் அப்படின்னு வயன்கிட்ட ஜங்குக்கு சொல்லும் போது வயன் அப்படி ஜிமினுக்கு முன்னாடி நின்றுப்பா. இங்கே பாருங்க, இனிமேல் ஜங்குக்கெலாம் கொலைலாம் பண்ண மாட்டார், அவரை விட்டுருங்க, இனிமேல் நீங்கள் இவரோட விஷயத்தில் வராதிங்க. அப்போது ஜிமின் எதுவுமே பேசலை, அவன் பாட்டு நின்று பார்த்துட்டுருக்கான், என்னடா இங்கே கூத்து நடக்குதுன்ற மாதிரி. அப்போ ஜங்குக் இங்கே வந்துடுறி, அவன் மோசமானவன், அவன் கொலை பண்ணாலும் பண்ணுவான், வா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு வயனை அவன் கிட்ட கூப்பிட்றான். அப்போது அதே மாதிரி ஜிமின் அவன் பேக்கெட்லேருந்து அவனோட கன் எடுத்து அப்படியே பாயிண்ட் பண்ணுறான் ஜங்குக்கை. இங்கே பாருங்கள், ஈஸியால் அவர் தொட்ட முடியாது, அவர் நினச்சா உங்களுக்கு எவ்வளோ பீசஸாக கூட கட் பண்ணிடுவார், பார்த்துக்கோங்க, போங்க, இனிமேல் ஜங்குக்கெலாம் அப்படி வர மாட்டார், முதல்ல அவனை சுடணுன்னா முதல்ல என்னை சுட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி பையன் சொல்கிறா. சுடுறேன்டி என் செல்லம், தோசை சுடுற மாதிரி குருவி சுடுற மாதிரி அழகாக சுட்டா போச்சு அப்படின்ற மாதிரி ஜிமின் அந்த கன்னை எடுத்துகிட்டு அப்படியே ஒயன்கிட்ட வரான். அப்போது அந்த கன்னை ஒயனோட சின்னில் அப்படியே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறக்குற மாதிரி வரான், த்ரோட் கிட்ட வரைக்கும். அப்போ ஜங்கு ஜிமினோட கையை பிடிச்சி, டேய் மச்சான் என்னடா பண்ணுற, இந்த அளவுலாம் பண்ணக்கூடாது, தப்பு, சாரி கேளு. நான் மச்சான் நீ, சரி சாரி போ அப்படின்னு ஜிமினும் கேட்டு அப்படி நவுந்துக்கிறான். அப்போது பையனுக்கு ஒன்றுமே புரியல. என்ன நடக்குதுங்க ஜங்கு, இப்போ தானே நீ சொன்ன அவன் எனிமி தானே, நீ என்ன இப்படி? அதெல்லாம் இல்லை, வாமா வாமா கூப்பிட்டு போகிறேன் அப்போ தெரியும் அப்படின்னு வயனை ஜங்குக் அண்ட் ஜிமின் அந்த ரூமுக்குள்ளே தான் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு பர்சன் ஃபேஸ் ஃபுல்லாக பிளட்டு, அப்படியே வெறும் ஒரு சேரில் மட்டும் கட்டி போட்டு உட்கார வச்சுருக்காங்க. அப்போது வயன் ரொம்பவே ஷாக்காக பார்க்குறா. அப்போது அப்படியே திரும்பி ஜங்குக்கையும் அண்ட் ஜிமினோட ஃபேஸையும் அப்படியே மாற்றி மாற்றி பார்க்குறா. என்ன அப்படின்னு வயன் பேச ஆரம்பித்துக்குள்ளேயே, உங்கள் அப்பா இருக்கால என் அக்காவை ரேப் பண்ணி கொலை பண்ணான் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கோட ஐஸ்லேருந்து அப்படி டியர் வருது. அதனால் ரிவெஞ்சுக்கு தான் உன்னை நான் கூப்பிட்டேன். உனக்கு கொலைலாம் பண்ண மாட்டேன் தாயே, பண்ணவே மாட்டேன், ஆனால் வச்சு செய்வேன், உங்கள் ஒப்பனுக்கு ஏறணும் அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறான். அப்போது நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு அவனை என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆனால் எனக்கும் அவனுக்கும் சம்மந்தம்னு மட்டும் சொல்லாதீங்க. அவன் என் அப்பனே இல்லை தெரியுமா, எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை. ஏய் என்னடி சொல்கிற அப்படின்னு ஜிமின் கேட்குறான். அப்போது வயன் தான் சொல்கிறா,
சீரியஸாக நீங்கள் வேணால் இங்கே எதனா ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படிங்க இருந்தீங்கன்னா வாட்ச் பண்ணுங்களேன், வெளியே போய் நின்று பண்ணுங்களேன், அவன் என்ன பண்ணுறான்னு உங்களுக்கும் தெரியும் அப்படின்னு வயன் சொல்கிறா. ஏய், புரியுற மாதிரி பேசு, என்ன சொல்கிற நீ? அவன் என் அப்பா இல்லை, அவன் என்னோட மாமா தான். எனக்கு அப்பா அம்மா போயிட்ட பிறகு அவனோட வீட்டில் தான் என்னை வளர்த்தாங்க. அவன் என்கிட்ட ரொம்ப மோசமாக நடந்துப்பான். ஆனால் ஏய், மேக்கோட் நடந்ததா உங்களுக்குள்ள அப்படின்னு சங்குக் உங்ககிட்ட க்ளோஸாக வந்து கேட்குறான். சி இல்லை, அவன் ஐஸே வேறு மாதிரி, அவன் பார்க்குற விதமே சரியாக இருக்காது, ரொம்ப பேடாக பார்ப்பான். அதனால தான் அவன்கிட்டேருந்து தப்பிச்சு நான் வந்தேன். நீங்கள் பார்த்தா இவன்கிட்டே என்னை கூப்பிட்டு வந்து விட்டுருக்கீங்க. என்னை விட்டுருங்க தயவுசெய்து. இவன் கண்ணுக்கெலாம் நான் தெரியவே கூடாதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு வயன் சொல்லிகிட்ருக்கா. ஸோ ஜிமின்க்கும் ஜங்குக்குமே பயங்கர கன்ஃபியூஷன். ஏய், டடி சொல்கிற இது உண்மைதான், அவனுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை, தயவு செய்து இவனோட பிரச்சனையிலே என்னை கூட்டிகிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸை விட்டு வயன் நடந்தே போயிடுறா. அப்போது அந்த ஃபெயிண்டாக இருந்தவனை அப்படியே எழுப்பி அவன் ஃபேஸில் நல்லா பதன்னு தண்ணியாக ஊற்றுறாங்க, சுடு தண்ணியாக. அவன் அப்படியே அடித்து பிடிச்சி எழுந்துக்கிறான் கொஞ்ச நேரம் கழிச்சு. அப்போது ஏய், இந்த ஃபோட்டோவில் இருக்குது யாருன்னு சொன்ன அப்படின்னு சங்குக் அந்த பர்சன்கிட்ட கேட்குறாங்க. அப்போது சார், அவள் என்னோட பொண்ணு அப்படின்னு வயனோட ஃபோட்டோவை பார்த்து அவன் சொல்கிறான். அது ஜங்குக்கால ஏற்றுக்க முடியல, அவன் சொல்கிறது பொய்ன்னு நல்லாவே தெரியுது. அப்போது அவனுக்கு இப்போ தான் ஒரு ஐடியா வந்தது. அப்போது வயனோட ஐடி கார்டு அண்ட் அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஜங்குக்கோட ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்துருப்பான். ஸோ அதெல்லாம் ஓப்பன் பண்ணி செக் பண்ணுறான். அதில் பார்த்தா அவங்க அப்பா பேர் வேறு மாதிரி இருக்குது. ஸோ வயனோட மாமா பேரும் வேறு. அப்போ தான் வயன் சொன்னதும் எல்லாமே உண்மைன்னு அவனுக்கும் தெரிய வருது. அப்போது ஜங்குக் நிஜமாலே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வயனை ரொம்பவே லவ் பண்ணியிருப்பான். ஸோ அதனாலேயே அவனுக்கு வயனை ப்ரொடெக்ட் பண்ணணுன்னு தான் ஆசை. ஸோ அதனால் அந்த மாமங்காரனை பிடிச்சி அவன் உயிரோடு இருக்கும்போதே அவன் நல்லா அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் ஃபஸ்ட்டு ஒரு பிளேட் எடுத்து அவன் ஐஸ்லேயே ஒரு லைனை போடுறான். அவன் ஐஸ் அப்படியே ப்ளீட் ஆகுது. அப்போது இந்த சவுண்ட் கேட்டு வயன் அப்படியே உள்ளே வந்து பார்க்குறா. அப்போ பார்த்தா சங்குக் அந்த மாமங்காரனோட ஐஸ்லேயே வந்து பிளேடு போடுறத பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அப்போது வயன் சங்குக்கிட்ட ஓடி வந்துட்டு அப்படியே அவனை பிடிச்சி இழுக்கிறான். சங்குக், இப்படி பண்ணது சங்குக், தப்பு சங்குக், வேணாம் அப்படின்னு வந்து சொல்லும் போது சங்குக் அப்படி திருப்பி வயனை அப்படி ஸ்லாப் பண்ணிவிட்டு வயன் விட்டு காரில் போயிரு அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ பார்த்தா வயன், இங்கே பாரு சங்குக், இப்போ கூட நான் உன்னோட வாழ்வேன், ஆனால் இப்படி பண்ண நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் உன்கிட்ட ஜென்மத்துக்கும் பேச மாட்டேன் சங்குக் அப்படின்னு வயன் சொல்லும் போது திருப்பி யாரையே வரான். பட் ஜிமினை பார்த்துட்டு டேய் இதை கூட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு அந்த மாமங்காரனோட கண்ணை அப்படியே வந்து லைன் போட்டுகிட்டே இருக்கான். அவன் அப்படியே கத்துறான் வழியில் பயங்கரமாக. வயனுக்கு இந்த சவுண்டு கேட்கும்போது ரொம்பவே பயமாக இருக்குது. ஸோ அப்படியே அவள் இயர்ஸை க்ளோஸ் பண்ணிட்டே வரா. ஜிமின் அப்படியே அவளை பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டுருக்கான். ஏண்டா எவ்வளோ திமிருந்தா, ஒரு பொண்ணுக்கு புருஷன் இல்லைன்னு தெரிஞ்சுமே அவ்வளோ கேவலமாக நடந்திருப்ப அப்படின்னு சொல்லி அந்த பிளேட் எடுத்து அவனோட டங்கை அப்படியே வெளியே எடுத்து லைக் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி எடுத்து அதை அப்படியே ஆஃபாக கட் பண்ணுறான். அவன் உயிர் போகிற அளவுக்கு அப்படி கத்துறான். ஆனால் சங்குக்கு விடவே இல்லை. அவன் ஐஸ்லேருந்து ப்ளீட் ஆகுது, அவன் டங் ப்ளீட் ஆகுது. அவனுக்கு இன்னுமே பத்தலை. ஏன்னா அவள் அக்கா ரொம்பவே கொடுமையான நிலைமையில் செத்துருப்பா, எல்லாம் இந்த மாமங்காரனால்.
ஸோ அப்போது ஜங்குக்கு இன்னுமே அவன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ அவன் இப்போது ஒரு பெரிய நைஃப் எடுத்து அவனோட ஃபிங்கர்ஸை கட் பண்ண ஆரம்பிக்கிறான். பயம் முட்றா அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போது அவன் இன்னுமே கத்துறான். தட் இஸ் ஃபீலிங் ஸோ குட், வாவ் அப்படின்னு சொல்லி அப்படியே அவன் ஃபிங்கர்ஸை ரெண்டுத்தையுமே சேர்த்து வச்சு அந்த டேபிளில் அப்படியே சாப் பண்ண ஆரம்பிப்பான். அவனுக்கு உயிரே போயிடும் கிட்டத்தட்ட அந்தளவுக்கு. ஸோ அண்ட் தென் அவனை ஒரு டேபிளில் படுக்க வச்சு ஃபைனலாக அவனோட ஸ்பெஷலான ஆக்ஸ் எடுத்து அவனோட கேபிள் கனெக்ஷனை அவனோட மெயின் பார்ட்டை அப்படி அந்த சீலிங்லேருந்து தொங்குற அந்த கயிறால் ஒருத்தனை வச்சு கட்டி போட்டு, அதாவது ஒருத்தனை கூப்பிட்டு கட்ட சொல்கிறான். ஸோ அவன் எல்லாத்தையுமே ஒரு டைம் நினச்சி பார்ப்பான், அவங்க அக்காவுக்கு எவ்வளோ வலி இருந்திருக்கும். அண்ட் வயனை அப்படி அவன் பார்க்கும்போது அவனுக்குள்ளே எப்படி தோன்றிருக்கும் அப்படின்லாம் எல்லாமே அவன் ஐஸ் முன்னாடி வந்து போகுது. ஸோ இது எல்லாத்தையுமே நினச்சி ஃபைனலாக அவனோட மெயின் பார்ட்டை அப்படின்னு வெட்டியிருந்திருப்பான். அவனும் செத்துருப்பான். ஸோ அப்படியே அவனை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு அவனோட ஆளுங்கிட்ட சொல்லிவிட்டு அவன் நேராக வெளில தான் வந்து பார்ப்பான். அப்போது ஜிமின் தான் அங்கே இருப்பான். டேய் என்னடாச்சு, எங்கடா அவ அப்படின்னு ஜிமின் கிட்ட ஜங்கு கேட்பான். டேய் அவன் எங்கே போனான்னு தெரிலடா. என் மச்சான் உன்னை தானடா பார்த்துக்க சொன்னேன், எங்கடா? இல்லைடா அவன் இங்கே தான்டா நின்றுட்டு இருந்தா, நீங்கடா போய் தொலைஞ்ச? மச்சான் சுசு வந்ததுடா, போயிட்டு வந்து அவளை காணும். டேய் என்னடா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு காரில் ஏறத்துக்காக போவான். அப்போது ஜிமின், டேய் லவ் பண்ணுறியாடா? தெரிலடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏறி அப்படியே காரில் உட்காந்துட்டு அவன் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுவான். ஸோ அப்படியே விண்டோவை இறக்கி, ஆமாண்டா பண்ணுறேன்னு தான் நினைக்கிறேன், இனிமேல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து சுற்றி சுற்றி வரான். பட் ஆனால் காணும். எவ்வளோ அளவுக்கு போக முடியுமோ அவனும் தேடி பார்க்குறான். அவனால் கண்டே பிடிக்க முடியல வயனை. எங்கே போயிட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அவனோட வீட்டுக்கு தான் வந்துடுறான். அப்படியே அந்த வீடே எம்டியாக இருக்குது. அவன் ரொம்பவே மிஸ் பண்ணுறான் வயனை. எங்கடி போன அப்படின்னு அவன் திருப்பி அவன் காரில் ஏறி வயனோட வீட்டுக்கு தான் வரான். அங்கே பார்த்தாலும் யாருமே இல்லை போல். அப்புறம் அவன் வீட்டுக்கு வந்துடுறான். வயனோட நோட்ஸ் அது எல்லாமே வீட்டில் தான் இருக்குது. அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. ஸோ இப்படி ஒரு 2 to 3 days போயிருக்கும். ஜங்குக் வயனோட சைடை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். நம்மளுக்குன்னு லவ் காட்ட அவள் தான் இருந்தா, அவளுக்கு லவ் காட்ட நான் தான் இருந்தேன். அப்படி என்ன அவளுக்கும் எப்படி அவள் போகலாம் என்னை விட்டு? காலேஜ் வர முடிய போதே ஷிட் அப்படின்ட்டு ஜங்குக் அன்றைக்கி காலேஜ் தான் கிளம்பி போயின்னு இருக்கான். அப்போது ஒரு பிரேக் டைம் போல் அவன் வந்து நிற்கிறான் வெளியே காரிடாரில். அப்போ பார்த்தா வயன்தான் ஜங்குக்கோட பில்டிங்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க பில்டிங்கில் அவள் ஃப்ரெண்ட்ஸோட அப்படி நின்றுட்டுருப்பா. அதை பார்த்ததும் ஜங்குக்கு திருப்பி உயிர் வந்த மாதிரி இருக்கும். அப்படியே அவன் ஓடுறான் அந்த பில்டிங்க்கு. அப்போ பார்த்தா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து கீழே போயிடுவாங்க. பிகாஸ் அன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் என்னென்னா லாஸ்ட் டே ஃபார் சீனியர்ஸ். ஸோ அதனால் எல்லாம் வந்து கீழே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்காக கிளம்பிடுவாங்க. ஸோ வயன் மட்டும் அவள் ரூமில் அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருந்திருப்பா. அப்போது டோர் ஓப்பன் ஆகி அண்ட் தென் லாக் ஆகிற சத்தம் கேட்கும். அவள் அப்படி திரும்பி பார்த்தா அங்கே ஜங்குக் தான் வந்து நிற்பான். அப்படியே ஒரு டேரி ஐஸோடு வந்து நிற்பான். அப்போ வயனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். இருந்தாலுமே அது காமிச்சிக்காமல் அவள் பட்டன் அவள் பேக் எடுத்துகிட்டு கீழே போகிறதுக்காக போகிறா. அப்போ ஜங்குக் அவளோட வேஸ்ட்டை அப்படியே ஹோல்ட் பண்ணி, எங்கடி போகிற? நீ யாருன்னு எனக்கு தெரியாது, தயவுசெய்து என்னை விட்டு போயிடு, இனிமேல் நான் உங்ககிட்ட பேசணுன்னு விரும்பலை. அப்படியா? அவ்வளோ ஈஸியாக தூக்கி போட்டியாடி? உன்னோட அளவுக்கு இல்லை. எனக்கு என்னம்மா ட்ராமா பண்ணி தெரியுமா நீ?
உன் ஃப்ரெண்டு தான்ட்டு என்கிட்ட ஒரு வார்த்தையும் சொல்லலை. எனக்கு தெரியாமல் எங்கேயோ நீ கூப்பிட்டு போயிட்ட. கிட்னாப் பண்ணிட்டாங்கலாம் போய் சொன்னேன். போ, நீ பேசாது. சும்மா விளையாட்டுக்கு தாண்டி பண்ணேன். அவன் என்ன தெரியுமா பண்ணான்? என் அக்காவை ரேப் பண்ணி கொலை பண்ணாண்டி. அவனை ரிவெஞ்ச் எடுக்கலான் தான் ஒன்று ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்ணேன். கடைசியில் பார்த்தா அவன் உன்னை என்னமோ பண்ணுறதுக்காக உன் ஃபோட்டோவை கொடுத்து இவ தான் என் பொண்ணு அப்படின்னு போட்டு கொடுத்துட்டான். உன்னை என்ன பண்ணா அவனுக்கு என்ன போல. அதான் அவனை நான் கொலை பண்ணிட்டேன். பண்ணாதுன்னு சொல்லியும் பண்ணிட்டல்ல. என் இடத்துலேருந்து யோசிச்சு பாரு, நீ என்ன பண்ணியிருப்ப? அப்போது வயன் அப்படி சைலண்ட்டாக நிற்கிறா. நீ என்ன பண்ணாலும் சரி, எனக்கு உன் மேலேருந்து கோவம் போகாது ஜங்கு. நீ அப்போ கூட என்னை அந்த நாள்லாம் என்னை லவ் பண்ணல. அந்த குடோனுக்கு கூப்பிட்டு போயிட்ட பிறகு நீ என்ன சொன்ன? போ, பேசாத அப்படின்னு சொல்லிட்டு வயன் அந்த டோரை திறந்து வெளில போகலான்னு போகும்போது ஜங்குக் அப்படி அந்த டோரில் அவளை பின் பண்ணி பயங்கரமாக கிஸ் பண்ணுறா. ப்ளீஸ்டி போதடி, ஏண்டி ரெடி பண்ண, ப்ளீஸ்டி என்னை மன்னிச்சிட்றி அப்படின்ட்டு கெஞ்சலாக கேட்பான். வயனுக்கு கோவமே இறங்காது. ஏண்டி இப்படி பண்ணுற, ப்ளீஸ் வயன், நீ எங்கே தான் தங்கிட்டுருக்க? என்னடி ஆச்சு உனக்கு? என்கிட்ட வரமாட்டியா? என் கூட பழைய மாதிரி இரு அப்படின்னு அவன் எவ்வளோ கெஞ்சுறான். பட் வயன் எதுவுமே சொல்லலை. அவள் பாட்டுன்னு வெளில போயிடுறா. அப்போ ஜங்குக்கு ரொம்பவே ப்ரோக்கன் ஆகிடுது. ஸோ இப்படி தான் டேஸ் போயிட்டே இருக்கும். வயனும் அவளோட 4th இயர் கம்ப்ளீட் பண்ணியிருப்பா. ஜங்குக்கும் அவனோட பிஜி டிகிரியும் முடிச்சிருப்பான். ஆனால் ஜங்குக் அன்றைக்கி பேசினதோட டெய்லியுமே அவன் வயனோட வீட்டுக்கு தான் காரை பார்க் பண்ணிட்டு அவன் பாட்டு நின்று நல்லா சைட் அடிப்பான். அப்போது வயனுக்கு இதெல்லாம் தெரியும் தான். பட் இருந்தாலுமே அவன்லாம் இருக்கிறத கண்டுக்கவே இல்லை. அவள் துணி காய வைக்கும் போதெல்லாம் வயனை அப்படியே ரொம்ப ரசிப்பான். அப்போது வயனுக்கு ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆகிட்டு அவள் டேரெக்டாக கீழே போய் கேட்டுருவா, உனக்கு என்ன பிரச்சனை ஜங்குக்? நான் இதோட உங்ககிட்ட பேச மாட்டேன்னு அவங்ககிட்ட சொல்லிட்டேன். அப்புறம் என்ன உனக்கு? போ, இங்கே போ அப்படின்னு சொல்கிறா. மிஸ் பண்ணுறேன்டி, ஓதோண்டி, வீட்டுக்கு வாடி. வரமாட்டேன். இங்கே எதுக்கு நீ இப்போ தனியாக ரூம் எடுத்து எரும மாடு மாதிரி? எரும மாடா? யாரை பார்த்து எருமன்ற? பிச்சிருவேன் இப்போ. இங்கே இருக்காதடி, என்கிட்ட வா. பாரு, நான் வேலைக்கெலாம் போகிறேன். டேய், போன வாரம் தானே நீ காலேஜை முடிச்ச, அதுக்குள்ளே எப்படி வேலை கிடச்சிது உனக்கு? நான் காலேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே வேலை தான் செஞ்சுன்னுக்குறேன். டேய், இன்னும் நீ கொலை பண்ணுறல, என்கிட்ட பேசாத, நீ போயிடு, நீ போ போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறா. பட் நான் ஜங்குக் அப்படியே வயனோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு, நான் உனக்காக அதெல்லாம் விட்டுட்டேன்டி. எனக்கு எடுக்க வேண்டிய ஒரே ஒரு ரிவெஞ்சே அது ஒன்று தான், அவ்வளோதான், சரியா? சரி, முடிச்சிட்டல, போ, எதுக்கு என்கிட்ட நிற்கிற, போடா அப்படின்னு அவள் போகிறதுக்கே ட்ரை பண்ணிகிட்ருப்பா. அவன் ரோட்டில் நிற்கிறது கூட பார்க்காம அப்படியே வயனை இழுத்து அப்படியே காருக்குள்ளே போட்டு அப்படியே பயங்கரமாக கிஸ் பண்ணுவான். ஜங்குக்கு என்ன பண்ணுற நீ? இங்கே போய் என்ன பண்ணுற? எழுந்துரு அப்படின்னு வயன் ஜங்குக்கு புஷ் பண்ண ட்ரை பண்ணுவா. இதான் வரமாட்டல, அப்படின்னா இனிமேல் நான் உன்னை இங்கே லவ் பண்ணிக்கிறேன். ஐயோ ஜங்குக், நான் சும்மா தான் விளையாடினேன், நானே உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டா. இரு, நான் போய் கிளம்பி வரேன். என்ன கிளம்பி வரேன்? மொத்தத்தையும் யாரை கட்டின்னு வரணும், புரியுதா? வேறு நெக்ஸ்ட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், ஓகே? கல்யாணமா? ஆனால் எனக்கு ரிலேட்டிவ்ஸ் யாருமே இல்லையே. இப்போது நான் உனக்கு கல்யாணம் பண்ணுமா, இல்லை கல்யாணத்தில் கும்மி அடிக்கிறதுக்கு ரிலேட்டிவ்ஸ் வேணுமா? உனக்கு ரெண்டுத்தில் எது வேணும் சொல்லு. எனக்கு நீ தான் வேணும். அப்போது வா போகலாம். ஸோ அன்றைக்குமே ஜங்குக் எல்லாத்தையுமே வயனோட வீட்டிலேருந்து எடுத்து அவன் வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருப்பான். ஸோ 2 பேருமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் மனசு விட்டு பேசி அண்ட் தென் ரொம்பவே ஒரு டியர்ஃபுல்லான மூமெண்ட்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க.
ரொம்பவே நீங்கள் 2 பேருமே மாற்றி மாற்றி மிஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இப்படி தான் டேஸ் போகும். அண்ட் தென் ஒன் டே உங்களுக்குமே மேரேஜ் ஆகிடும். அதுக்கு ஜிம்மன் மட்டும் தான் வந்து நின்றுப்பார். ஸோ அப்படியே நைட் ஆகுது. அண்ட் தென் நீங்கள் தான் ஜங்குக்கோட ரூம்குள்ளே போகிறீங்க. அப்போ போனால் ஜங்குக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக உட்காந்துருப்பார் போல். பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் உங்களை தூக்கி அப்படியே சுற்றின்னு இருப்பார். இறக்குடா மாடு. என்னாடி ஃபஸ்ட் நைட்டா நீ கூடவா? என்னது ஃபஸ்ட் நைட்டா? பிச்சு போடும் பிச்சு. போய் சொல்லலாம், அதுக்கு நீ இவ்வளோ இல்லை. போ போய் படு. என்னது படுக்கணுமா? முடியாதுடி, வாய்ப்பே இல்லை. அன்றைக்கி தான் நம்ம பண்ணுவோம், அதுக்கடுத்து நம்மளுக்கு ஒன்றுமே நடக்கலை. வா. இப்படிலாம் போய் சொல்லாத ஜங்குக். அன்றைக்கி கிச்சனில் ஹால் ரூமில் அது பாத்ரூமில் ஏண்டி அதெல்லாம் வெறும் தடவல்ஸ் கொஞ்சல்ஸ்டி. அதெல்லாம் வந்து இதில் வராது. நீ இன்னைக்கு வாடி, உனக்கு வச்சு செய்கிறேன். உனக்கு பேசிக் தெரில போல், அதான் எல்லாத்தையுமே அதுவே நினச்சிட்ருக்க. ஃபஸ்ட்டு வா, உனக்கு கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் உங்ககிட்ட நல்லா ப்ளே பண்ணுறாரு. ஸோ இப்படி தான் உங்களுக்கு டேஸ் நல்லா ஹாப்பியாகவே போகும். உங்களுக்கு வந்து ஜங்குக் இருக்கான்னு ஃபீல் ஆகும், ஜங்குக்கு நீங்கள் இருக்கீங்கன்னு ஃபீல் ஆகும். ஸோ 2 பேருக்குமே எனக்காக இவன் இருக்கா அப்படின்னு 2 பேருக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லவ் பாண்ட் வித் ஹோப்போடு இருக்கும். ஸோ ஹாப்பி என்டிங், அவ்வளோதான், கதை முடிஞ்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன். இப்போது உங்கள் 2 பேருக்குமே மேக் அவுட் நட முடிஞ்சு நீங்கள் 2 பேரும் பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ நீங்கள் தான் ஜங்குக்கோட ஹேரை அப்படியே ரப் பண்ணிவிட்டு, ஜங்குக்கா நான் உனக்கு கேட்கவா? கேள்றி. அந்த மாஸ்க் பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது. அதை போய் எதுக்கு பெரிய ஆஸ்தி மாதிரி அப்படி பின் பண்ணி அதுக்கு ஒரு லைட் செட்டப்லாம் போட்டு வச்சுருக்க அப்படின்னு பையன் ஒரு மாதிரி பயந்துகிட்டே கேட்குறான். அப்போ ஜங்குக் அப்படியே அவன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்து அந்த கபோர்ட்டில் அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற அந்த மாஸ்க்கை பார்த்து அப்படியே ஸ்மெக் பண்ணுறான். இப்போ பையன் சடனாக அப்படி எழுந்து உட்காந்துக்கிறா. ஜங்குக் எதுக்கு இப்படி சிரிக்கிற? எனக்கு பயமாக இருக்கும்னு உனக்கு தெரியாதா? அப்படின்ற மாதிரி வயன் ஜங்குக் பக்கத்துலேயே அப்படியே எழுந்து உட்காந்துக்கிறா. இல்லடி, நீ என்னை தேடி வந்ததுக்கு அதான காரணம்? அதான். போடா, எனக்கு அது பார்த்தாலே பயமாக இருக்குது. பயப்படக்கூடாது, நான் இருக்கேன்ல. அதில் இருக்க பிளட்டு கூட வாஷ் பண்ணல தெரியுமா? அது ஒரு மாதிரி க்ரீப்பியாக இருக்குடா, எனக்கு பிடிக்கல. ப்ளீஸ் ஜங்குக், அதை ரிமூவ் பண்ணிடுறியா அப்படின்னு கேட்கும்போது ஜங்குக் வயனை ஒரு மாதிரி பார்த்து சிரிக்கிறான். இப்போ எதுக்கு அப்படி சிரிக்கிறேன்? எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்கிறேன்ல. சும்மாடி, சும்மா எடுத்துடலாம், நாளைக்கு காலைல எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வயனை ஹக் பண்ணிக்கிறான். அண்ட் அவனுக்குள்ளே இருக்கிற தாட், இந்த மாஸ்க் கண்டிப்பாக எனக்கு திருப்பி யூஸ் ஆகும். வயன் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குன்னே அது என்னை ப்ரொடெக்ட் பண்ணும். உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நான் அதை யூஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக. லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு வயனோட ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணிடுறான். ஸோ இதோட தான் இந்த கதை அப்படியே முடியுது. ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போயிட்டு வரேன். டாட்டாங்கோ, பாய்ங்கோ, நல்லா தூங்குங்கோ, சாப்பிடுங்கோ, தண்ணி குடிங்கோ. டாட்டா.